சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 12th பிஸ்னஸ் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணிங்க கீழே காமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கப்பா. எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, ஆவரேஜாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் பற்றி எனக்கு கீழே காமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் எல்லோரும் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கப்பா. கண்டிப்பாக அதுவும் நல்லா தான் ரைட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்தால் எனக்கு சொல்லுங்கப்பா, கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சொன்னாலும் எனக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் தானே இப்போ எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுக்கு தான் தெரியும். சில கொஷின்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இல்லையா, இல்லை நமக்கு வந்த மாதிரியே இல்லையே, படித்த மாதிரியே இல்லையே, சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அது என்ன கொஷின் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சைட்லேயே ஏதாச்சும் தெரிஞ்சால் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன்ப்பா. அண்ட் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ்னால் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த புக்லேயே கவர் ஆகாமல் சிலபஸ்லேயே இல்லாமல் கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ணுறது மிஸ்டேக்ஸாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மிஸ் ஆகுது, இல்லை கொஷின் முழுசாக எண்ட் ஆகலை, சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர்தான்ப்பா கிரேஸ் மார்க் கொஷின். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே மார்க் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும்பா. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் தெரியுதோ இல்லையோ அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எல்லா கொஷினுமே முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் தெரிஞ்சால் அது என்ன கொஷின் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என் சைடில் ஏதாச்சும் தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கான ஆன்சர் கீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயே மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கான ஆன்சர் கீ, மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்மே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். பிகாஸ் உங்களால் வீடியோஸ் மட்டும் பார்த்து படிக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் அந்த குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம்ப்பா. ஸோ அதனால் போய் அந்த மறந்துடாமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் இந்த கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் இல்லை இந்த ரிசல்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் ஏதாச்சும் பிடிஎஃப் வீடியோஸ் மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறோம். அதனால் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 to 10 minutes தான் அந்த குரூப்பில் அப்லோட் ஆயிரும். போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பார்த்துக்கோங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ டிலேன்னு பார்த்தீங்க, இந்த வீடியோவே 1:10 சம்திங் நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவங்களும் எக்ஸாம் முடிச்சு ஆன்சர்ஸ்லாம் தேடி அதை பிடிஎஃபாக எனக்கு சேஞ்ச் பண்ணி அனுப்ப பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் 1:30 சம்திங் ஆயிரும் அவங்க எனக்கு அனுப்பவே. ஸோ நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் தான்ப்பா லேட் ஆகுது. ஸோ முடிஞ்சளவுக்கு நானும் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் சைட்லேயும் உங்களுக்கும் கொஷின்ஸ்லாம் தெரியும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் மற்றவங்களுக்கும் அனுப்புவேன். ஸோ உங்களால் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ எக்கனாமிக்ஸ், எனக்கு கரெக்டாக தெரில. நான் பார்த்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன்ப்பா. ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாம் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. இன்னும் ஃபியூ எக்ஸாம் தான், இன்னும் 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாமும் நல்லா ரைட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸும் நல்லா ரைட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை பை சில குட்டீஸ்.